நடிகை வடிவுக்கரசி அவர்கள் சோசியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபாலோவர்ஸ் 10,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்க சீரியலில் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. டிக்டாக் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அபத்தத்துலேயும் அபத்தம், பல மடங்கு தாண்டி பல தப்பான விஷயங்களை வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு இதை பார்க்குறது யார்? இன்னைக்கு செல்ஃபோன் கிட்ட அடிக்ஷனாக இருக்கிறது யாருன்னா அதிகபட்சம் இளைஞர்கள் தான். எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆபாசமாக பெண்கள் ஆபாசமாக பேசுறது, ஆபாசமாக நடந்துக்கிறது, ஆபாசமாக தங்கள் இடுப்பை காட்டுறது, வயிறை காட்டுறது, இந்த மாதிரி தொப்புளை காட்டுறது, அந்தரங்கள் உறுப்புகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து கணவனுக்குமே மட்டுமே தெரியக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட இப்போ ஆபாசமாக இதில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அசிங்கமாக இருக்குது. நீங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச முடியாத அளவுக்கு அசிங்கங்களை வந்து பெண்கள் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணால் தான் ஈஸியாக ஃபேமஸ் ஆகும். ஆமாம், அப்படி ஒரு நடிகை ஆபாசமாக ரீல்ஸ் எதுக்கு போடுறாங்க? டங்கு டிங்குன்னு ஆடுறாங்க. எதுக்கு ஆடுறாங்க? நடிகையானா பரவாயில்ல, கூட புருஷக்கார வேறு சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு என்னமோ லோகிப்பில் சேரீ கட்டிட்டாங்க. இது என்னமோ பெருமையான விஷயம் மாதிரி புருஷக்காரன் சேர்ந்து அவன் கட்டி பிடிச்சி லோகிப்பில் இருக்கிற பொண்டாட்டி கட்டி ஆடி நல்ல வேலை புருஷனோட ஆடுறாளுங்க. அது வரைக்கும் நமக்கு ஓகேன்னு சொல்லலாம். வேற இன்னும் அதுக்கு மேலே போனால் என்ன செய்யறதுன்னு தெரியும். தவறான விஷயங்களில் நீங்கள் பிரபலமானீங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. எந்த காலத்துலேயும் அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். மொத்தத்தில் வந்து வடிவுக்கரசி அம்மா சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்து வந்து என்னென்னா, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு வந்தவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும், ஈஸியாக வந்தவங்களுக்கு அந்த அருமை தெரியாது இல்லையா? கஷ்டப்பட்டு வந்த இல்லை சார், கஷ்டப்பட்டு வந்தவங்களாலே சஸ்டெயின் பண்ண முடியல. சினிமா மாதிரியான ஒரு மீடியா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகை வடிவுக்கரசி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபாலோவர்ஸ் 10,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்கள சீரியலில் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. நடிக்கவே தெரியாட்டாலும் பரவாயில்ல, சோசியல் மீடியா பிரபலமாக இருந்தனா நடிக்க வச்சிடுறாங்க. இதனால வந்து உண்மையான வந்து நடிப்பு திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையை கொட்டியிருந்தாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? அவங்க வேதனை நியாயமானது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜிலேருந்து, பி சின்னப்பாலேருந்து, எம்ஆர் ராதாலேருந்து, இன்னும் பல நடிகர்கள், என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து, ஜெமினி கணேசன்லேருந்து, நம்ம லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். முத்துராமன், மனோரமா எல்லாருமே நாடகத்தில் நடித்து, நாடக மேடையில் வந்து நடித்து அப்புறம் தான் வந்து சினிமாவுக்கு வந்தாங்க. நாடக மேடையில் நடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நாடகத்தில் ஒரு டயலாக்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீடேக்லாம் கிடையாது. ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும்லாம் பண்ண முடியாது. அங்கே ஆடியன்ஸ் பார்த்து சிரிச்சிருவாங்க, கேவலமாக கை தட்டிடுவாங்க, அசிங்கமாக. அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் நாடகத்தில். அதனால் நாடகத்தில் நடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான டேலண்ட் வேணும். சும்மா சாதாரணமான மேடையில் ஏறி நடிக்கவே முடியாது. அவ்வளவு அனுபவம் வேணும். அதுக்கு நிறைய ரிகர்சல்லாம் பார்ப்பாங்க. நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாயந்தரம் நாடகம் பார்க்குறாங்க. ஒரு ஊரில் பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அதுவே ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். நடிகர்கள் கூட இருக்கிற டேரக்டர் எல்லாருமே, மேக்கப் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு ட்ராவல் பண்ணும்போது, அந்த ட்ராவல் போய் ஒரு ஊரில் லேண்ட் ஆவாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது அந்த ஊரில் உள்ள வீட்டில் ஏதாவது வாடகைக்கு எடுத்து தங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி தங்கி ஊரில் நாடகம் போடுவாங்க. 30 நாள்லாம் போடுவாங்க. அப்படி போடும்போது காலையிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில் வந்து ரிஹர்சல் பார்ப்பாங்க. அதாவது வந்து எப்படி நடிக்கிறது, நீ எப்படி வரணும், நீ எங்கே வரணும், எந்த டயலாக் அப்புறம் வரணும், இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணுவாங்க. தவறுகள் இருந்தால் அங்கேயே கரெக்ட் பண்ணிக்கணும். அங்கே கரெக்ட் பண்ணாமல் மேடையில் வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சா அது முடியவே முடியாது. இப்படி டஃப்பான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பண்ணவங்க தான் இத்தனை பேர் சினிமாவில். அப்படி வந்தவங்க தான் பல பேர். ஏன் நம்ம கவுண்டமணி கூட அப்படி தான் வந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்படியெல்லாம் நடிக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து நிறைய டயலாக்ஸ்லாம் பேச வேண்டியிருக்கும். நாடகத்தில் அழுத்தமான கதாபாத்திரங்கள் இருக்கும். அழுத்தமான, அதாவது வந்து ஒரு 4 பக்க வசனத்தை ஒரே மாதிரி பேசுவோம். சிவாஜி கணேசன்லாம் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி படத்துலலாம் வசனம் பேசி நடித்தார்னு நினைக்கிறீங்க? அந்த முகபாவனை ஒரு நடிக்க இன்னைக்கு வந்தான்னா அவன் சிவாஜி டைலாக் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறான். நடித்து காட்டுறதுக்கு ஒரு ஆடிஷனில் போனான். அவ்வளவு அழுத்தமான டைலாக்லாம் எப்படி பேச முடிஞ்சோ அந்த நாடக மேடை கொடுத்த அனுபவம். இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டிச்சவராக போச்சு. எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு சார். அதாவது வந்து இந்த சோஷியல் மீடியாவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரீல்ஸுங்கிறாங்க, டிக்டாக்ங்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸுங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க நிறைய பேர் நல்ல ரிவ்யூ பண்ணுறவங்க. இர்ஃபான்லாம் பார்த்தீங்கன்னா, டான்ஜியார்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபுட் ரிவ்யூலே வந்து தரமான ஹோட்டலில் போய் நல்ல உணவுகளை சாப்பிட்டு இங்கே நல்லா இருக்கு, இது இப்படி சாப்பிடலாம், இதை இங்கே சாப்பிடலாம், இது நண்டு சூப் இங்கே நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் ஸ்பெஷலாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க. உடனே நாங்களும் ஃபுட் ரிவ்யூ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சும்மா அந்த ரோட்டில் ஒரு சுந்தரிக்கா கடைன்னு ஒரு அம்மா வந்து கடை வச்சுருந்தாங்க. சும்மா அந்த அம்மா கடையில் நானும் வந்து என்னதான் இருக்குது, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே, இவ்வளோ டிக்டாக் ரீல்ஸ் எல்லாத்துலேயும் இந்த அம்மா போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் போய் சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு நாளைக்கு. ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு ஒரு பித்தளை பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கிட்டு சோறை அள்ளி அள்ளி போடுறாங்க. அதை அந்த சாப்பிட்றவங்களுக்கு கூட ஒரு மரியாதை கிடையாது. ஒரே ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்லல, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கொஞ்சம் கூட அங்கே கிடைக்கல. ஏதோ ஒரு தளத்தில் அள்ளி போடுறாங்க. அந்த மீன் குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ காரம் புளிய கிளியை கரைச்சி ஊற்றி வச்சுருக்காங்க, அதை எடுத்து ஊற்றுறாங்க. இவங்கள ப்ரமோட் பண்ணி ஒரு காலத்தில் சுந்தரிக்கா கடை சுந்தரிக்கா கடை சுந்தரிக்கா கடைன்னு சொல்லி இப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் இன்னும் பெசன் நகர்லேயும் எங்கேயோ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஏசி போட்டு கடை திறந்துருச்சு. உழைப்பால் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் குற்றம் சொல்லலை. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எங்கேயோ இருக்கிறவங்களும் எங்கேயோ கொண்டு போய் உயரத்தில் வச்சிடுறாங்க. அதாவது வந்து சம்மந்தமில்ல, சும்மா ஒன்றும் இல்லை. ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பத்தா கடைன்னு ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுறாங்க இந்த ஐடியில் இருக்கிறவங்களாம், ஏய் நியூ அப்பத்தா கடை இஸ் கம் டி நகரியா, யூ நோ த லொக்கேஷன், ஐ ஷேர் யூ த லொக்கேஷன், கம் தரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. அப்பத்தான்னா என்னன்னே தெரியாது இவங்களுக்குலாம். அப்பத்தான்னா யார் தெரியுமா? அப்பா பெத்தா ஆத்தா தான் அப்பத்தா. கிராமத்தில் இருந்து தானே இவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே பட் ஹைதராபாத்தில், பெங்களூர்லேருந்து, நார்த்லேருந்து, கல்கட்டாலேருந்து பல இடங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறாங்க. இது சம்மந்தமே இல்லை ஒரு கடை. அந்த கடையை போய் ஒருத்தன் எடுத்து போடுறான். எதனால் இது பாப்புலர் ஆகுது? புதுசாக ஒரு அப்பத்தா கடைன்னு வந்திருக்கு. இந்த அப்பத்தா என்ன தெரியுமா செய்வாங்க? அங்கே அப்பத்தா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அங்கே இருக்கிறதுலே அழுக்கு பிடிச்ச மாசு ஏதாவது பரோட்டா போட்டுட்டு இருப்பான். இதை பாப்புலர் ஆக்கி விட்டுன்னு இவங்க உடனே போகிறாங்க. ஒன்று இந்த மாதிரி டோட்டலாக சார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் புளிச்ச ரசம்னு ஒரு கடை பேர் வச்சு பாருங்களேன், உடனே ஆளுங்க வந்துடுவாங்க. இது புளிச்ச ரசமாக வந்திருக்கான். அது என்ன புளிச்ச ரசம்னா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. புளிச்ச ரசமாக வத்த குழம்புன்னு வச்சு பாருங்கள். வத்த குழம்புனாலே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. நம்மளுடைய கல்ச்சர், தமிழ் மண்ணுக்கான ஆளுங்களை இங்கே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு இங்கே ஒரு வந்திருக்கான், அங்கே வந்திருக்கான். எனக்கெல்லாம் தெரிஞ்சு சார், நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம். அதாவது சிக்லிங் காஃபே அப்படின்னு சொல்லி ஈசிஆர் ரோட்டில் ஒரு கேஃபே கடை போல். நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அங்கே காஃபி நல்லா இருக்குமா, போய் சாப்பிட்லாம் அப்படின்னாரு. சரி வாங்க போகலாம், அவர் ஈஸியாக டிரைவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு டிரைவ் பண்ணோம். அது எப்படி தெரிய வருது, எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்கேயோ சந்தில் இருக்குது, எங்கேயோ பீச் ஓரமாக கடைசியில் அது போயிட்டே இருக்குது. இங்கிட்ட லொக்கேஷனை பார்த்து போகிறாங்க. போய் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து காஃபி சாப்பிட்லான்னு போனால் ஒரு காஃபி வந்து 450 ரூபாங்கிறான். அதில் என்ன இருக்குது அந்த காஃபிலேன்னே தெரியல. அதை வாங்கி குடிக்கிறதுக்கு வேஸ்ட். இது எப்படின்னா இது சோஷியல் மீடியாவில் இது போடுறாங்க. இவங்க எப்படின்னா காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க பல விஷயங்களை. நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணி நல்ல விஷயங்களை சொல்கிறதை விட்டுட்டு இன்றைக்கி சார் வர்ற எல்லா கண்டென்ட் பாருங்கள், ரீல்ஸு, டிக்டாக் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அபத்தத்துலேயும் அபத்தம். அதாவது என்ன தான் எடுக்கலாம், என்ன தான் பண்ணலான்னு ஒரு லிமிட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லிமிட்டை எல்லாம் பல மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு தாண்டினா பரவாயில்ல, பல மடங்கு தாண்டி பல தப்பான விஷயங்களை வந்து காட்டுறாங்க இன்றைக்கி. இதை பார்க்குறது யார்? இன்னைக்கு செல்ஃபோன் கிட்ட அடிக்ஷனாக இருக்கிறது யாருன்னா அதிகபட்சம் இளைஞர்கள் தான். குறிப்பாக வந்து கல்லூரி மாணவர்களும். அதாவது வந்து முதலையெல்லாம் ஸ்கூலில் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது. 8வது படிக்கிற 10வது படிக்கிற மாணவனுக்கெலாம் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. கொரோனான்னு வந்ததுக்கப்புறம், ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லா பசங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ஃபோன் கொடுக்க வேண்டியதுச்சு. இந்த பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட செல்லை மெதுவாக எடுத்து பார்ப்பாங்க, இல்லை அம்மாவோட செல்லை கெஞ்சி ஒரு கேம் விளையாடுவாங்க. இப்போ அவங்க கையிலே ஒரு செல்லு போனதுக்கப்புறம், கொரோனாக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. அவங்களுக்கு பேட்டர்ன் லாக்னா என்ன தெரியுது, நம்பர் லாக்னா என்ன தெரியுது, ஸ்க்ரீன் லாக்னா என்ன தெரியுது, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணுறதா என்ன தெரியும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பையனுடைய செல்ஃபோனை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. 18 வயசு, புரியுது உங்களுக்கு? இப்படி போயிடுச்சு ஜென்ரேஷனு. இப்படி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எல்லாமே தப்பு தப்பாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனே கெட்டு போயிடும். இப்போ இருக்கிற ஒரு 2K கிட்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிட்டு போகிறாங்க. இந்த செல்ஃபோன்னால் ரொம்ப அடிக்ஷன் ஆகிடுச்சு, ஸ்பாயில் ஆகிட்டு போகிறாங்க. இந்த செல்ஃபோன்லேருந்து என்ன வருது? சோஷியல் மீடியாவில் உள்ள விஷயங்கள் தான் வருது. ரீல்ஸு, டிக்டாக், அது இதை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, என்னென்னத்தையும் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஆபாச கண்டென்ட், அதாவது தங்களை பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காண்டி பல பெண்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க. எத்தனையோ பேர் சொல்லலாம், நம்ம யார் பேரும் நமக்கு வேண்டாம், தேவையில்லை. நம்ம தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆபாசமாக. பெண்கள் ஆபாசமாக பேசுறது, ஆபாசமாக நடந்துக்கிறது, ஆபாசமாக தங்களுக்கு இடுப்பை காட்டுறது, வயிறை காட்டுறது, இந்த மாதிரி தொப்புளை காட்டுறது, அந்தரங்கள் உறுப்புகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து கணவனுக்குமே மட்டுமே தெரியக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட இப்போ ஆபாசமாக இதில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப கேவலங்க. அதாவது கேவலத்தின் உச்சம். இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இவ்வளோ தைரியம் பெண்களுக்கு
இளைஞர்களுக்கு வந்துச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு ஏன் அவங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? அதுவும் சொல்றேன். இதே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவங்களுக்கும் இந்த தைரியம் வர்றதுக்கு காரணம். அது இல்லாம இன்னொரு விஷயம் கேளுங்க. அதாவது வந்து ஆபத்தான இதில வந்து இந்த சோசியல் மீடியா ரீல்ஸ் பண்றாங்க. நெறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோமே, தண்டவாளத்தில படுத்து, அது வந்து ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள எந்திரிச்சு ஓடி வந்துருவானா. எங்கேயாவது எந்திரிச்சு ஓடி வருமா? அது எத்தனையோ பேர் வந்து அந்த மாரி இறந்து போனது பார்த்துருக்கோம். மலை உச்சியில போய் அந்த மாரி ரீல்ஸ் எடுக்கிறேன். நான் இங்க லாஸ்ட்ல நிக்கிறேன். இங்க பாரு இங்கேருந்து எடு. இன்னும் போறேன், இன்னும் போறேன்னு சொல்லி எத்தனையோ பேர் இறந்து போனவங்க. ஆத்து மாரியான இடங்கள்ல வந்து இந்த ஃபால்ஸ் மாரியான இடங்கள்ல அங்க பெரிய பெரிய காட்டாறு மாரி கொட்டும். அங்க போய் விளையாட்டுத்தனமா நான் இப்படி பாரு இந்த விளிம்புல நிக்கிறேன், இந்த பாறையில நிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாரி எத்தனையோ பேர் அடிச்சு போயிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகும்? ஒருத்தர் இருந்தாரு டிடிஎஃப் டிடிஎஃப் வாசன். வாசன். அவர் போடுற வீடியோஸ்லாம் பாருங்க, இளைஞர்களுக்கு ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு நான் இப்போ ஓப்பனா சொல்றேன், சென்னை மாரி சிட்டில எப்படி நைட்ல எவ்வளவு தான் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாலும், இதை மீறி வந்து பயங்கர ரேஷிங்கா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. ஒரு 55, 60, 70 வயசுக்காரன் ஒரு டூ வீலர்ல போறான்னா, அவன் நெஞ்சே நின்னு போயிரும். அப்படி போறாங்க. நம்மள கடந்து அப்படி போறாங்க. சர்ரு, 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 சர்ருன்னு ஒருத்தன் போனா பரவால்ல. 30 பேர் போறாங்க சார். அப்படியே ரோட்ல மத்தவங்க அதாவது காமன் பப்ளிக்ன்னு ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது குறிப்பா வந்து இளைஞர்கள் கூட இத சமாளிச்சுருவாங்க. குறிப்பா அதாவது இந்த 45, 50 இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தடுமாற்றத்துக்குள்ள இருப்பாங்க. இளைஞர்களாவும் சொல்ல முடியாது, முதியோர்களும் சொல்ல இந்த ஏஜ்ல உள்ளவங்கலாம் பதட்டம் அடையிற நிலைக்கு மாறி வண்டி ஓட்டிட்டு போறாங்க. எவ்வளவுதான் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் இத பண்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? சமுதாய சீர்கேடுவா இல்லையா? ஒரு பையன் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு காலேஜுக்கு போகும்போது அன்னைக்கு பையன் அப்பா கிட்ட பைக் கேட்டான்னா, அப்பா வந்து தைரியமா வாங்கி குடுத்துட்டு இருந்தாரு. சரி பரவாடா பார்த்து ஓட்டு. ஒரு 45, 50ல போ. ரொம்ப போயிறாத. அதிகபட்சம் 80ல போ. அப்படி சொல்லிக்கிட்டு அந்த பையன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த பையன் என்ன ஆகுறான்? இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறான். ஒரு கேட்கறதே 2,50,000 பைக்கு. கேட்கறதே 3,00,000 பைக். அத எடுத்துட்டு போறான். அதாவது ஒரு பையன் காலேஜுக்கு போனான்னா, தாயும் தகப்பனும் இன்னைக்கு வந்து உயிர வந்து கையில புடிச்சிட்ட மாரி இருக்கிற மாரியான சூழ்நிலைகள் திரும்பி வர வரைக்கும், நல்ல வேளை செல்ஃபோன் இருக்கிறதுனால அடிக்கடி ஃபோன் பண்ணி "டேய் எங்கடா இருக்க? எங்க வந்துட்டு இருக்க?" எப்படின்ட்டு கேட்டுக்க முடியுது. இதே பழைய காலமா இருந்தா என்ன நிலைமை பாருங்க. இப்ப எப்படி இதுல வந்து ஒரு டெக்னாலஜிய வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு அட்வான்ஸா ஒரு விஷயம் வருதுன்னா, அவ்வளவும் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது இல்லாம சார் இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களையும் குறை சொல்லணும். இது வந்து இதை எல்லாம் ரசிக்கிறாங்க பாருங்க. இப்ப TikTokலாம் நம்ம ஊர்ல பேன் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் இந்தியால. ரசிக்கிறாங்க பல விஷயங்கள். இந்த மாரியான விஷயங்கள. ஏதாவது வந்து அந்தரங்கமா பல விஷயங்கள் பெண்கள் பண்றாங்க. சார் அசிங்கமா இருக்கு சார். அசிங்கமா இருக்கு. நம்ம வந்து இந்த வீடியோல பேச முடியாத அளவுக்கு அசிங்கங்கள வந்து பெண்கள் பண்றாங்க. இப்படிலாம் பண்ணா தான் ஈஸியா ஃபேமஸ் ஆக முடியும்னு ஆமா. அப்படி பண்றாங்க. பண்ணா ஈஸியா ஃபேமஸ். சார் நான் ஓப்பனா சொல்றேன். வீடியோ நீங்க YouTubeஅ தொறந்தீங்கன்னா, இல்லைன்னா TikTok ரீல்ஸ் மாரியான விஷயங்கள தொறந்தீங்கன்னா, அசிங்கமான கன்டென்ட், வெறும் ஆபாச கன்டென்ட் சும்மா பறந்து கிடக்கு. அந்த காலத்தில ஒரு மஞ்ச பத்திரிகைன்னு இருந்துச்சு. இல்லேன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்துச்சு. ஒரு ஒரு அந்த பத்திரிக்கைய வந்து வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. தெரியாம போய் வாங்குவாங்க. அத எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு நெனைப்பாங்க. இங்க வைக்கலாமா? அங்க வைக்கலாமா? பரணி மேல வச்சிரலாமா? அப்பா பார்த்துருவாரு, அம்மா பார்த்துருவாங்களா? மாமா பார்த்துருவாரு, சித்தப்பா பார்த்துருவாரு. இப்படி பயந்து பயந்து பசங்க இருந்தாங்க. இப்ப எத பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. கேஷுவலா இருக்காங்க. ஒரு பொண்ண கைய பிடிச்சுட்டு ரோட்ல கூட்டு போறாங்க. அப்பா நேர்ல பார்த்து என்னடா அப்படின்னா, என் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, என் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு என்ன 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 தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கறாங்க. இப்ப கேட்கும்போது அப்பாவால என்ன சொல்ல முடியுது? ஒரு பதிலும் சொல்ல முடியல. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது? ஏன் நடக்குது? இப்படியான நாள்ங்க தான். ஒரு திருக்குறள் வந்து ஒரு கடையில ஒரு திருக்குறள் ஒரு நாளைக்கு 4 புக்கு விக்கிது. அப்படிங்கிறதுனால திருக்குறள் வந்து கெட்ட புக்கு கிடையாது. அதே மாரி வந்து ஆபாச புக் மாரியான இந்த வீடியோஸ் மாரியான விஷயங்கள் வந்து ஒரு நாளைக்கு 400 விக்கிங்கிறது. அதனால நல்ல புக்குன்னு நம்ம சொல்லிற முடியாது. நம்ம வந்து எது சரி, எது தப்புங்கிறத வந்து பகிர்ந்தெடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய நிலைமை இருக்கு. பல விஷயங்கள் இந்த மாரி சோசியல் மீடியால இருந்துகிட்டு இருக்கிறதுனால, இன்னைக்கு வந்து இப்ப என்ன தெரியுமா? பசங்க வந்து சோஷியல் ஆயிட்டாங்க, ஜாலி ஆயிட்டாங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம் செல்ஃபோன்ல. செல்ஃபோன்ல இல்லாததே கிடையாது. செல்ஃபோன்ல பார்க்க முடியாததே கிடையாது. அந்த மாரி ஆயிப்போச்சு. படிக்கிறானா? படிக்கலையா? இவன் வந்து செல்ஃபோன்ல தான் படிக்கிறாங்க இப்ப. இப்ப கேட்டா நான் செல்ஃபோன்ல படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. நைட் 12:30 மணி, 1 மணிக்கு நைட்ல முழிச்சு ஒரு பையன் பார்த்துட்டு இருந்தான்னா, நீங்க போய் தட்டி என்னடா செல்ஃபோன பார்த்துட்டு இருக்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன சொல்றான்? நான் படிச்சுட்டு இருக்கேன். செல்ஃபோன்ல தான் இருக்கு. சிலபஸ் செல்ஃபோன்ல தான் இருக்கு அப்படிங்கிறான். சிலபஸும் செல்ஃபோன்ல வந்துச்சு. புத்தக வடிவில இருந்ததெல்லாம் இப்ப செல்ஃபோன் வடிவுக்கு மாறிடுச்சு. எல்லாமே இப்ப வந்து YouTubeல சர்ச் பண்றாங்க, Googleல சர்ச் பண்றாங்க. என்னென்னமோ சர்ச் பண்ணி இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து இந்த டாபிக்கு உங்களுக்கு வேணும்னு டைப் பண்ணா போதும். அந்த டாபிக் கட 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 கடன்னு அது வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிலிருந்தே பார்த்து படி. இதை வந்து நல்ல விதமா பயன்படுத்தினா தப்பே கிடையாது. இதை வந்து தவறான விதமா பயன்படுத்தினா
தப்பு தான். நல்ல விதமா பயன்படுத்துறவங்க குறைவா இருக்காங்க. தவறா பயன்படுத்துறவங்க நல்ல அதிகமா விதமா இருக்காங்க. பயன்படுத்துறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சொசைட்டில என்ன நடக்குது? நமக்கு தெரியும். சொசைட்டி வந்து டோட்டலா வந்து வக்கிரமா போச்சு. சொசைட்டி வந்து ஒருத்தன் ஒரு கார்ல ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தைங்களோட ஒரு ஹைவேல போறான். ஒரு நைட் ஒரு 2 மணிக்கு அந்த விபத்து ஆயிருது. 4 பேருமே இறந்து போயிடுறாங்கன்னா, அங்க வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுவோங்கிறதுக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டேங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ள இப்படி ஒரு விபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்குன்னே ஒரு குரூப் ஹைவேல சுத்திட்டே இருக்காங்க. ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வராங்க. அவங்களோட செல்ஃபோனு, மோதிரம் மோதிரத்த எடுத்துட்டு போனா கூட பரவால்ல சார். விரல வெட்டி மோதிரம் எடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கிற சொசைட்டில நம்ம என்ன இனிமே வந்து மனிதாபிமானத்த எதிர்பார்க்க முடியும்? அந்த மாரி அதுக்காண்டி மொத்தமாவே வந்து மனிதம் செத்துருச்சு. யாருமே வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ரோட்ல அடிபட்டுட்டு போனா வந்து நம்ம இது பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்டாண்ட வந்து தூக்காம போனா கூட ஒரு ரோட்ல பாருங்க 10 பேர் சொல்லுவான். பிரதர்ஸ் தலைவரே ஸ்டாண்டு, ஸ்டாண்டு, ஸ்டாண்டுன்னு சொல்லுவான். பார்த்துருப்பீங்க நீங்க பல இடங்கள்ல. நமக்கே அந்த அனுபவம் இருந்திருக்கு. அப்படிலாம் பல காலங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கும் இருக்கு. மனிதம் முழுமையா செத்துருச்சுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இப்படியெல்லாம் மனிதர்கள் வந்து தவறான இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி சார் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல சினிமாவ பார்த்து ஒரு காலத்தில கெட்டு போடுவாங்க. ஒரு காலத்தில சினிமாவ பார்த்து கொலை பண்ணிட்டேன். நான் வந்து 100வது நாள் படத்த பார்த்து ஒரு கொலை பண்ணேன் அப்படின்லாம் சில க கெ இதெல்லாம் நம்ம தகவல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாரி படங்கள பார்த்து கொலை பண்ணது, வச்சது, ரேப் பண்ணதெல்லாம் கூட உண்டு. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, இப்ப இதெல்லாம் வந்து ரொம்பவே சகஜமாயிருச்சு. என்னைக்கோ வந்து 100ல 1, 1000ல 1, 1000ல 1ன்னு இருந்த விஷயம், இப்ப இதுதான் வந்து உலகமே, இதுதான் வாழ்க்கைங்கிற மாரி போயிருச்சு. இது தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டம். இப்ப வடிவுக்கரசி அவங்க அந்த அம்மா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த மாரி உள்ளவங்க அதாவது இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே நம்ம பாப்புலர் ஆயிடணும். உடனே நம்ம எதுக்காண்டி இதெல்லாம் பண்றாங்க? உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? திரைத்துறைக்கு வர்றது. திரைத்துறையில ஒரு பெரிய ஆளா வந்துரணும். ஒரு பிரபலமா வந்துரணும். ஒரு நடிகை ஆபாசமா ரீல்ஸ் எதுக்கு போடுறாங்க? டங்கு டிங்கு, டங்கு டிங்குன்னு ஆடுறாங்க. எதுக்கு ஆடுறாங்க? நடிகையான்னா பரவால்ல. கூட புருஷன்காரன் வேற சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டான் இப்ப. பார்த்தீங்களா? பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டிக்கு என்னமோ லோ ஹிப்ல சாரி கட்டிட்டாரா, இது என்னமோ பெருமையான விஷயம் மாரி புருஷன்காரனும் சேர்ந்து அவனும் கட்டி பிடிச்சு லோ ஹிப்ல இருக்கிற பொண்டாட்டி கட்டி ஆடிட்டு இருக்கான். நல்ல வேளை புருஷனோட ஆடுறாளுங்க. அதுவரைக்கும் நமக்கு ஓகேன்னு சொல்லலாம். வேற இன்னும் அதுக்கு மேல போனா என்ன செய்றதுன்னு தெரியல. என்ன என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு இந்த 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 அட்ராக்ஷன் வியூஸ் ஏத்துறது. இப்ப ராகுல் டிக்கின்னு ஒரு பையன் சார். அவன் வந்து ஒரு பைக் எல்லாம் ஓட்டுற பையன்னு இறந்துட்டான். நெனைக்கிறேன். பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆமா. பைக் ஆக்சிடென்ட்ல சமீபத்தில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பையன் இறந்து போனத அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒருத்தர்ட்ட இருக்குன்னு அந்த YouTubeல போடுறான். ஏதோ ரீல்ஸ்லயோ, Instagramலயோ நெறைய இருக்கே என்னென்னமோ Facebookலயோ எதுலோ போடுறான். அது வந்து அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான் கமெண்ட்ஸ்ல. அதுக்கு அவன் போடுறான் அந்த அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் போடுறான். அந்த இன்ஃப்ளூயன்சர் அவன் என்ன போடுறான், நீங்க வந்து என்னோடத லைக் பண்ணுங்க. என்னோட ஃபாலோ பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். எப்படி அப்ப அடிக்ட் ஆயிருப்பாருங்க. அதாவது லைக்ஸ்க்கும், ஃபாலோஸ்க்கும், வியூஸ்க்கும் அதாவது வந்து கவுண்டிங் ஏறுறதுக்காண்டி இந்த அடிக்ஷன் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அடிக்ஷன் தானே. ராகுல் டிக்கின்னு ஒரு பையன். அவன் வந்து ஒரு இன்ஸ்டா பிரபலம். அவன் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவன பத்தி இந்த மாரி ஒரு ஒரு ஃபோட்டோ போடுங்கன்னு ஷேர் பண்ணி கேட்டிருக்கான். ஒரு ரசிகனா இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவனோட அபிமானியா இருந்திருக்கலாம். ஃபாலோவரா இருந்திருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். அதுக்கு என்னையும் நீ ஃபாலோ பண்ணு. நான் உனக்கு அந்த ஃபோட்டோ போடுறேன்னா, அனுப்பிச்சு வைக்கிறேன்னா, அப்புறம் எவ்வளோ பர்வர்ட்டா மாறிட்டாங்க பாருங்க. எப்படி சொசைட்டி மாறிடுச்சு பாருங்க. அப்ப நீங்க வந்து எதுக்கோ வந்து நீங்க அடிமையாகுறீங்க. உங்களுக்கு அது போதை குடுக்குது. இது வந்து குடிக்கிற தண்ணி அடிக்கிறதோட பல மடங்கு போதை வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு இன்ஃப்ளூயன்சர்ங்கிறவன் சொசைட்டி அதாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு ஏன் சொல்றாங்க? இந்த சொசைட்டிக்கு நல்ல விஷயம் சொல்லணும். அதாவது இவனுடைய நல்ல விஷயங்கள் அதுக்கு சொசைட்டில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். அதுதான் சரியான முறையில. ஆமா. சரியான முறையில சொசைட்டில போய் சேரணும். சரியான முறையில பல விஷயங்கள் சொல்லணும். இப்ப நம்ம அப்படி சொல்லணும்னா, மதன் கோரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான முறையில பல விஷயங்கள வந்து தன்னை ஒரு ஒரு சிங்கிள் கேம்ல அழகா பதிவு பண்றாரு. அப்புறம் நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். அந்த விஜே சித்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது ஆடியன்ஸும் என்டர்டெயின் பண்றாரு. நல்ல விஷயங்களையும் சொல்றாரு. அதே நேரத்தில பாருங்க பிரபலமும் ஆகுறாரு. தப்பு கிடையாது. ஒரு டிராகன் படத்தில கூட அந்த பையன் நடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். 2 அப்புறம் அந்த பேரும் நடிச்சிருக்காங்க. சின்ன பையன் அர்ஷத் கான், அர்ஷத் சித்து 2 கான். பேருமே அந்த நடிச்சிருக்காங்க. பையனும் வந்து குட்டி டிராகனா நடிச்சிருக்கான். அதே மாரி நெறைய சொல்லிக்கிட்டே கோபி போலாம். சுதாகர். அதாவது நைட் எல்லாம் நிஜமாவே வந்து ஒரு காலத்தில வடிவேலு காமெடி, வடிவேலு மீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க, இப்ப எல்லாருமே கோபி சுதாகர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரிதாபங்கள். பரிதாபங்கள். அதாவது பரிதாபங்கள்ன்ற பேர்ல ரொம்ப அழகான பல விஷயங்கள சொல்லிட்டு வராங்க. 2 பேருமே பாருங்க சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நாகரிகமாவும் இருக்கும். எந்த அடல்ட் கன்டென்ட்டும் இருக்காது. ரொம்ப ஒரு ஒரு நாட்டு நடப்ப வந்து அழகா வந்து பல விஷயங்கள அப்படியே கேளிக்கையா சொல்லிட்டு வராங்க. அது எவ்வளோ ரசிக்கிற மாரி இருக்கு, எவ்வளோ தூரம் அவங்க போய் ரீச் டே டு டே ஆகுறாங்க. லைஃப்ல நம்ம பார்க்குற ஆமா. விஷயங்கள டே டு சட்டையரா டே போடுறாங்க. இருக்கு ரீச் ஆன விஷயங்கள். இப்ப நம்ம இந்த குடும்பஸ்தன் படம் எடுத்தாங்களே, நக்கலைட்ஸ். நக்கலைட்ஸ். அவங்க பாருங்க, அவங்க அந்த படத்தினோட டைரக்டர்ன்னு நெனைக்கிறேன். அதுல ஒருத்தர் தான் டைரக்டர் அந்த நடிச்சவங்க. நெறைய பேர் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்கலாம் பாருங்க ஒரு நல்ல விஷயங்கள சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சினிமால வந்து பல விஷயங்கள சாதனை பண்ணி
ஹரிபாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படத்தில நடிச்சிருக்காரு. இந்த மாரி நீங்க நல்ல விஷயங்கள குடுங்க. நல்ல விஷயங்களுக்கு சொசைட்டிக்கு சொல்லுங்க. அதன் மூலமா நீங்க பிரபலமாகுங்க. தவறான விஷயங்கள்ல நீங்க பிரபலமானீங்கன்னா, அது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. எந்த காலத்திலயும் அது ஆபத்தில போய் முடிஞ்சிரும். தப்பா உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாரி நடிக்கிற பெண்கள்லாம், நாளைக்கு வந்து அவங்களுக்கு எதிர்காலம் இன்னைக்கு வாலிபமா இருக்கீங்க. இது மாரியான விஷயங்கள் செய்றீங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பெத்து ஒரு குடும்பம்னு உங்களுக்கு அமைய போகுதுன்னா, அமையும்போது இதெல்லாம் வந்து வெளியில வந்து அந்த நேரத்தில உங்களுடைய குடும்பத்தில உள்ளவங்க பார்க்குற மாரி சூழ்நிலையெல்லாம் உருவாச்சுன்னா எவ்வளோ நல்லாருக்கும். இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். மொத்தத்தில வந்து வடிகரை அம்மா சொல்றாங்க. அவங்களுடைய கருத்து வந்து என்னன்னா, நாங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். இவங்கலாம் ரொம்ப ஈஸியா வந்துர்றாங்க. ஆனா கஷ்டப்பட்டு வந்தவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஈஸியா வந்தவங்களுக்கு அந்த அரும தெரியாது இல்லையா? இந்த கஷ்டப்பட்டு சீக்கிரம் இல்ல சார். கஷ்டப்பட்டு வந்தவங்களாலே சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகே. சினிமா மாரியான ஒரு மீடியா, பெரிய மீடியா. சினிமா இஸ் அ மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியால பல கஷ்டங்கள், படிப்படியா கஷ்டங்கள். வடிவேலுவெல்லாம் படாத கஷ்டம் இல்ல. ஏன் நம்ம கவுண்டமணி படாத கஷ்டம் இல்ல. செந்தில் படாத கஷ்டம் இல்ல. நெறைய உதாரணங்கள் ஊத்துப்பட்டுலேருந்து நெறைய பேர் 1000 இல்ல, வந்திருக்காங்க. லட்சம் உதாரணம் சொல்லுவேன். ஏன் விஜய் சேதுபதி ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருந்தாரு. விமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட். இப்ப புதுப்பேட்டைங்கிற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா நின்னு நடிச்சவரு தான் விஜய் சேதுபதி. அவரு விமல் நடிச்சாரு. இந்த மாரி வந்து இவங்களெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சினிமா வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல அடையாளத்துல வச்சுக்க தான் செய்யுது. கஷ்டப்பட்டு வந்தவங்கள. நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன, கஷ்டப்பட்டு வந்தவங்களே சஸ்டெயின் பண்ணி நிக்க முடியல. இப்படி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த விட்டில் பூச்சி மாரி நீங்க வந்தீங்கன்னா, உங்கள சஸ்டெயின் பண்ணி நிக்கிறது, அதாவது லாங்கிட்யூடுன்னு இருக்குல்ல சார். எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு 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 லாங்கிட்யூடு லைஃப் இருந்தா தான், ஒரு லாங் லைஃப் இருந்தா தான் உங்களுக்கு அது சக்சஸ குடுக்கும். இன்னைக்கு உங்கள பரபரப்பா பேசுவாங்க. இன்னைக்கு உங்கள பிரபலமா பேசுவாங்க. இன்னைக்கு வந்து சினிமா வந்து எடுத்து உங்கள போட்டு படங்கள் எடுக்கலாம். நாளைக்கு ஒரு நான் உதாரணம் சொல்றேன் சார். இப்போ ஒரு உதாரணமா நம்ம பேசணும்னா, சிவாஜி கணேசன் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்போ 50 ஆண்டு கிட்ட கடந்த பல படங்கள் இருக்கு. தில்லானா மோகன் மாரி, வீரபாண்டி கட்டபொம்மன் மாரி பல படங்கள் இருக்கு. இப்பயும் நம்ம பேசுறோமா இல்லையா? சாவித்திரி நடிப்பை இப்பயும் நம்ம பேசுற மாரி. இன்னும் 50 வருஷம் ஆனா கூட நம்ம பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ரஜினி, கமல் இவங்களையெல்லாம் பேசுவாங்க. நீங்க ஒரு 10 படத்துல நடிச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு யாருக்கு தெரியும்? இப்ப பேசுவாங்க. அடுத்த வருஷம் பேசுவாங்களான்னு தெரியாது. அதனால வந்து நீங்க வந்து அதாவது சொல்ல வர்றது என்னன்னா, உங்களையும் நீங்க தாழ்த்திக்கிட்டு சொசைட்டியும் நீங்க கெடுக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு குரூப் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு படம் சமீபத்தில வெளிவந்துச்சு. படத்தோட பேர் வேண்டாம். போன மாசம் வெளிவந்த ஒரு படம். அந்த படம் ஒரு பேய் படம். அந்த படம் வந்து நல்ல படமே இல்லை. ரொம்ப ரொம்ப சுமாரான படம். அந்த படத்த இந்த இன்ஃப்ளூயன்சர்ட்ட குடுத்து, அவங்கள வச்சு அதாவது வந்து படம் எடுத்த செலவு ஒரு சின்ன தொகை தான். அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியா குடுத்து, அந்த படத்த பத்தி பெருசா பேச வச்சு, அந்த படத்த வந்து பெருசா போர்ட்ரேட் பண்ணி, ப்ரமோட் பண்ணி இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸுங்கிறவங்க பேசி, அந்த படம் ரிலீஸ் ஆயி, அந்த படம் பெரிய கலெக்ஷனும் பண்ணிருச்சு. எப்படி கலெக்ஷன் பண்ணுச்சு? 3 நாள் ஓடுச்சு. எதுக்கு இந்த உதாரணம் சொல்லணும்னா, அந்த படம் 3 நாள் தான் ஓடுச்சு. 3 நாள்ல அது 4 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. அது வேற விஷயம். அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுச்சா அப்படின்னா, சஸ்டெயின் பண்ணல. இன்னைக்கு அந்த படத்த யாராவது சொல்லுவாங்கன்னா, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மகேந்திரனோட முள்ளும் மலரும் சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்லுவாங்க. பாலச்சந்தருடைய ஒரு படத்த சொல்லுவாங்களான்னா சொல்லுவாங்க. சிந்துபேரியை சொல்லுவாங்க. பாரதி ராஜாவோட முதல் மரியை சொல்லுவாங்க. இல்ல மண்வாசி சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு பேர் நாளைக்கு நிக்குமானா நிக்காது. இன்னைக்கு வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இருக்கிற மாரி தெரியும். அது இருண்டதுக்கு அப்புறம் நாளைக்கு மறுபடியும் உங்க வாழ்க்கையில வெளிச்சமே திரும்பி வராது. அதனால இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு இவங்க செய்யணும். வடிவுக்கரசி அவர்கள் கருத்து தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.